ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் குருமா. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? காலிஃப்ளவர், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, வெங்காயம். அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போது ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கணும். எல்லா காய்கறிகளும் சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதோடு கலந்துருங்க. கலந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காய்கறிகளை ஒன்று ஒன்றா அதோடு சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸு, அதுக்கப்புறம் கேரட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், தக்காளி பழம் ஒன்று சின்னதாக இருந்தால் போதுமானது. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பை அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வதக்கின காய்கறி கலவையோட இந்த அரைச்ச விழுதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரையும் கழுவி அதோடு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் போடுங்க. மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி எதுவுமே இந்த குருமாக்கு தேவையில்லை. 1 டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க. ஊற்றிட்டு எல்லாத்தையும் கலந்து மூடி வச்சுருங்க. குக்கரில் 1 விசில் வைங்க. அப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. ரொம்ப நேரம் வைக்காதீங்க, காய்கறி குழஞ்சிரும். இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா குருமா நல்லா வந்திருக்கும். காய்கறிகள்லாம் நல்லா வெந்து பச்சை வாசனைலாம் போய் நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லியை நல்லா தாராளமாக அதோட போட்டு கலந்துருங்க. அவ்வளோதான், சுவையான குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள்.